நமஸ்தே. நம்ம வீட்டு குழந்தைங்க படிப்புலையும் விளையாட்டுலையும் ஜீனியஸ் ஆகிறதுக்கு சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ண ஒரு பயிற்சியை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் தான் இந்த பயிற்சியை யார் யாரெல்லாம் செய்யலாம், ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யலாம், எந்த வயசுலேருந்து செய்யலாம், யார் செய்யக்கூடாது, எந்த திசையை பார்த்து செய்யணும் அப்படின்ற விவரங்கள்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் தான் நான் கொடுத்துருக்கேன். பொதுவாக இன்றைக்கி ஒரு குழந்தையாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்க ஜீனியஸ் ஆகிறதுக்கு, அந்த வேலைகளில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் ஃபிசிக்கலாக நம்ம மூளையோட செல்ஸை அப்கிரேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட். நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தியில் 20% சக்தி மூளையே கிரகிச்சுக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மூளையை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வலது பக்க மூளை, இன்னொன்று இடது பக்க மூளை. வலது பக்க மூளை நம்மளுடைய உடம்போட இடது பக்க உறுப்புகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இடது பக்க மூளை நம்ம உடம்போட வலது பக்க உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். பொதுவாக மனிதர்கள் வலது கை பழக்கம் இருக்கவங்க தான் ஜாஸ்தி உலகத்தில். அப்போது வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது பக்க மூளையோட சக்தியை தான் அதிகமாக கன்சியூம் பண்ணிடுறாங்க. அதனால் வலது பக்க மூளையோட சக்தி அப்படியே தேங்கி இருக்குது. அப்போது இந்த சக்தி என்ன ஆகுது, பேலன்ஸ் இல்லாமல் ஆயிடுது. அப்போது இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இது. அப்போ வலது பக்க மூளை, இடது பக்க மூளை 2 பக்கம் இருக்கக்கூடிய மூளையோட சக்தியை சமப்படுத்துறது தான் இந்த பயிற்சியோட மெத்தட். இப்போ இந்த பயிற்சி செய்கிறதுனால என்னென்னலாம் பயன் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் இந்த பயிற்சியை டெய்லி விடாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த பயிற்சி ரெகுலராக நம்ம செஞ்சுட்டே வரும்போது நம்மளுடைய பிரெயினோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைகிட்ட இதை செய்கிறவங்ககிட்ட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸ் கூடும், படிப்பில் ரொம்ப சுறுசுறுப்பாக படிப்பாங்க. படிக்கிறது எல்லாமே நல்ல ஞாபக சக்தி அதிகமாகும். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு கூட இந்த பயிற்சி ரெகுலராக பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நல்லாவே குறையும். ஸோ இந்த பயிற்சி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட இடது கை தான் உங்களுடைய வலது காதை பிடிக்கணும். அதுக்கு மேலே தான் உங்களுடைய வலது கை இடது காதை பிடிக்கணும். இப்போது உட்காரும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும், எந்திரிக்கும் போது மூச்சை வெளியே விடணும். இது மாதிரி 7 முறை. 1 2 3 4 5 6 7 இந்த பயிற்சி செய்கிறது எப்படின்றத பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? ஓகே. இது இந்த பயிற்சி எந்த திசையை நோக்கி பண்ணணும் அப்படின்னா, இந்த பயிற்சி கிழக்கு திசையை பார்த்து தான் நீங்கள் செய்யணும். இது 6 வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இருக்கவங்க யார் வேணாலும் இந்த பயிற்சியை செய்யலாம். யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, கர்ப்பிணிகள், பெண்களுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் பீரியட்ஸ் டைமில் இந்த பயிற்சி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பயிற்சிக்கு பெயர் சூப்பர் பிரெயின் யோகா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நமஸ்தே.